இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் அதோட சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா பட்டாணி குருமாவும் பண்ணியிருந்தேன். இந்த பட்டாணி குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக சோம்பு, சின்ன துண்டு பட்டை, அதோட கல்பாசி கொஞ்சம், ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அரிஞ்சு வச்சுருக்க 4 பெரிய வெங்காயத்தை நல்லா அதோட சேர்த்து வதக்கிட்டு அதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா கொதித்த பிறகு அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு அரை மூடி தேங்காயில் கொஞ்சம் சோம்பு, ஒரு 6லேருந்து ஒரு 7 பல் போல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 4 முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு இதோட ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதையும் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக ஒரு பதத்துக்கு நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா மிளகாத்தூள்லாம் பச்சை வாசம் போக கொதிச்சாச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியும் உள்ளே சேர்த்துடலாம். பட்டாணி வந்து நைட்டே நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா வந்து பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு நம்ம மேலால் கொத்தமல்லி தழையிலையும் கருவேப்பிலை தழையிலையும் தூவிட்டு நல்லா இது பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு கொதித்த பிறகு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பரான நமக்கு நல்ல ஒரு ரிச்சான எம்மியான ஒரு சப்பாத்தி குருமா பட்டாணி குருமா வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இது மேலால் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பட்டாணி வந்து அது வந்து கேஸ் ட்ரபிள் அப்படின்னு வரும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா இது வந்து நம்ம இந்த பெருங்காயத்தூள் சேர்த்தோனாக்கா சரியாயிடும். நம்ம இஞ்சி எதுவும் சேர்க்கலை, அதனால் இப்படி நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தியும் குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பிடும்போது இது போல் இந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை கொஞ்சம் மேலால் தூவிட்டு பரிமாறினா சூப்பராக இருக்கும்.